கவனிக்க சொல்கிறோம். இன்னொரு எப்போ நான் சொன்னோம் நம்மளுடைய நமக்கு சொன்ன ஜெயபாலையா ஜெயிப்போம். எங்களை அதிகமாக நல்லா வந்து நீங்கள் இந்த அபிஷேக ஆராதனை நீங்கள் நடத்துனதுக்காக நன்றி. இதுக்கு தயார் நிலையில் அந்த ஊழியர்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிறீர்கள். அவருக்குண்டான பாரத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஊழியம் செய்யணும், நான் அபிஷேகிக்கப்படணும், நான் ஊழியக்காரன் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கணும் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் பதித்து அவங்க உங்கள் ஊழியத்தில் அழைத்து நீங்கள் இப்போ அபிஷேகிக்க போவதற்காக போராடக்கூடிய தடைகளை தாண்டி வந்திருக்கிறீர்கள். அவர்களை நீங்கள் வழிநடத்தணும். இந்த ஆராதனையை நீங்கள் பொறுப்பேற்று நடத்தி இன்னும் விஷயம் போல நீங்கள் நடத்தணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், கொரோனா தடுப்பாக இருந்தாலும், நாங்கள் உங்களை ஆதரிக்க எங்கள் தேவனுக்கு எந்த தடையும் இல்லை என்று பரிசாட்டிய விசுவாசிகளை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி. அபிஷேகிக்க போகிற கண்காணிகள் ஆசீர்வதித்து இந்த ஆராதனையை நாம மகிமைப்படும்படி நடத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு பாட்டு பாடுவோம். அதுக்கு முதலாவதாக ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கே ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம்
ஐயாவாய ஒருத்தரும் ஐயாவிலிருந்து ஐயா அருமையான ஐயா அட்ஜஸ்ட் பண்ணிப்பா உங்களுக்கு எதனா டிஸ்டர்ப் பண்ண ஒரு மாதிரி இருந்தால் மிக முக்கியமான ஒரு நேரம் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் இந்த ஸ்தாபனத்தோடு இணைத்து அவருடைய ஊழியத்தை இன்னும் தொடர்ந்து அவர்கள் வலிமையாக செய்யும்படியாக நாம் இங்கே வந்திருக்கிறோம். அதனால் எல்லாருமே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு கூட நாம் கர்த்தரை ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்த நல்ல பண்ணி நல்ல நேரத்துக்காக நாம் செலுத்துகிறோம். உடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த உரை வளர்ச்சி இன்னும் அநேகரை மக்களாக வழிநடத்தும்படியாக இன்றைக்கு அபிஷேகம் பண்ண போகிற இந்த ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இதை பொறுப்பேற்று நடத்துகிற தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வந்திருக்கிற மக்களும் தெய்வ பிரசனத்தை உணர கர்த்தர் உதவி செய்கிறார்கள். இந்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும். துதிகன மகிமை பற்றியே செலுத்துகிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமம் சொல்கிறோம். நல்லபடியாக நன்றி ஐயா. நாம் குறித்து புத்தகத்தை தேவையை நாம் ஆரம்பிப்போம். என்னோட அன்புக்குரிய மக்களை மக்களை வந்து புதி ஆறாம் நடத்துவதாக அன்போடு அழைக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. ஒரு சந்தோஷமான நாள், ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள். ஊழியர்கள் ஆண்டவருக்குள்ள அபிஷேகத்தை நாட்டில் பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாக இருக்கிறது. அவன் அது ஒரு சந்தோஷமாய் ஆண்டவர் உயர்த்தி ஒரு பாடல் பாடி நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ரொம்ப நேரம் வேண்டாம், அந்த நேரத்தோடு எல்லா விஷயம் நாம் செய்யும்படியாக இருக்கிறோம். அவன் கட்டமைக்காக ஒரு நிமிஷம் காலங்கள் உயர்த்தி இதுவரைக்கும் எனக்கு கிருபையாக அன்றுவரே அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிற அதற்காக நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கண்களுக்கு மூடி அன்றுவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவருடைய நாமத்தை கேட்க 20 கூடி செல்கிறார்களோ அவங்க மத்தியில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் மத்தியில் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம் கர்த்தரை உயர்த்தி நாம் ஆராதிக்க வேண்டும் என்று உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆனந்த களிப்புள்ள உடல்களா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உடல்களா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்டது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்டது போல் திருப்தி அடைகின்றேன். ஆனந்த களிப்புள்ள உடல்
வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சொல்லுங்க. இதோ மனுஷர்கள் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம். நாங்கள் எல்லாம் பேசி சொல்லுவோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு உமக்கு ஒரு சிங்காசனம் ஆண்டவரே. எங்க வீடுகளிலே, திருச்சபைகளிலே, எங்க வேலை ஸ்தலங்களிலே, நாங்கள் போகிற இடத்திலெல்லாம் உமக்கு ஒரு சிங்காசனத்தை, உமக்கு மகிமை நாங்கள் கொண்டு வரணும். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தணும் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உலாவும் அப்பா. எங்கெல்லாம் தேவனுக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் இறங்கி அசைமாடுகிறான். தேவனுடைய மகிமை இடத்துல இறங்கி வருகிறது. எல்லாம் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. நீங்களே பாருங்க. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஒரு விசை எங்கள் மத்தியில் நீங்க சொல்ல சொல்ல கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. எல்லா அசுத்தமும் நம்மை விட்டு நீங்குகிறது. கர்த்தர் நம்மை சுத்திகரித்து நம்மை அபிஷேகித்து நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் விரும்புகிறார். அவருடைய கனமான ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தும்படியாய் விரும்புகிறார். அல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு உற்சாகத்தோடு கூட எங்கள் மத்தியில் உலாவுகிறதற்காக நன்றி. எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காக நன்றி. உங்க நாமத்தினால் உயர்த்தப்படுகிறதற்காக நன்றி. நீ தொடர்ந்து எங்களை நடத்தி ஆய்வு செய்கிறார். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஒரு லைவ் வந்துச்சு. ஆமாம்.
கதை கட்டி ஆரம்பிக்காமல் அது இப்பொழுது அந்த அக்னிஷன் பெருமையாக இருக்கிற ஊழியர்களுக்கு விசுவாசம் ஒரு நல்ல ஆலோசனையை கற்றுக் கொடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அதற்காக நல்ல ஆலோசனைகள் அவர்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி ப்ராசஸுக்கு இப்போதான் கத்திரிக்கை சோத்திரம் ஜபம் பண்ணும்படியாய் அன்பாக அழைக்கிறேன். சோத்திரம் தியாகங்களை முடிப்போம். நாம் யாரும் அங்களை ஆசிரியர்கள் சமூகத்தை நாம் நோக்கின்றார்கள். எங்கள் அதிகமாக நேசித்து வருடத்தில் எங்கள் அன்பின் பண்ணவே நம்முடைய குமாரர்களும் எங்கள் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தை நாங்கள் வருகிறோம். விழாவிற்குள் ஆண்டவரே குருத்துவ தலைவரை ஆயுதங்களை நிலைநிறுத்தும் வரை அவருடைய அபிஷேக ஆராதனையிலே நம்முடைய கிருபை இருப்பதற்காக சுதந்திரம் ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் ஆண்டவர்களுடைய பிரச்சனை அவர்களை வழிநடத்தி கொடுப்பதற்காக நன்றி. ஆவியானவரே மெகாரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை விசேஷமாய் ஆண்டவரை குருத்துவ ஆயராக திருநிலைப்படுத்தும்படி ஆண்டவரை தங்களை கருணைப்படுத்தும்படி ஆயுதம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை தன்னுடைய ஊழியக்காரர்களாக நன்றி செலுத்துகிறோம். குருத்துவ ஆயர்களை ஆண்டவரை அபிஷேகம் பண்ணி திருநிலைப்படுத்துவதற்காக வந்திருக்கிற ஆண்டவரை சோதரிக்கிறோம். மத்திய சென்னை ஆண்டவரை இந்திய தேச அப்போஸ்தலர் பேராயத்தினுடைய மத்திய சென்னை மதமாவட்டத்தினுடைய ஆண்டவரை சோதரிக்கிறோம். அப்பா ஆண்டவரை சோதரிக்கிறோம். ஆண்டவரை தலைமைத்துவத்தில் இருக்கிற ஆண்டவரை சோதரை முதன்மை ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். மற்றும் வந்திருக்கிற ஆண்டவரை சேர்மன் செக்ரட்டரிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல கிரியை நாங்கள் ஆண்டவரை ஒத்தாசை நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். எதை செய்தாலும் ஆண்டவரை தேவ நாமம் மகிமைகளை செய்கிற என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் கொடுக்கிற நாமம் இந்த பகுதியில் மகிமைப்பட்டுக் கொடுத்ததாக நன்றி. இந்த இடத்துல யாரும் உமக்கு பயந்து நாங்கள் ஆண்டவரை சோதரிக்கிற காரியத்தை நிறைவேற்றி இந்த நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இந்த ஊழியர்களுக்கு அட்மிஷன் கொடுக்க அழைப்பு கொடுத்த பொழுது அழைப்புக்கான பேராட்சி மத்திய சென்னை முதன்மை கண்பான்மை கையாளுவதற்காக நன்றி சொல்கிறேன். அவருக்கு கத்திரி சோதரம் சக்தியான பயன்படுத்தி தூக்க மாற்ற கொண்டே வந்தாங்க. அதுக்கான மத்திய சென்னை என்னை கண்காணி பார்க்க நான் நன்றி கொடுக்குற ஆயர்களும் என்னை கண்காணியமாக செக்ரட்டரிகளாக இருப்பதான ஒவ்வொரு ஆயர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறோம். அருமையான நயன்வேலையாக நன்றி, அருமையான நன்றி, தமிழக நன்றி, அருமையான பாதையாக நன்றி. தேங்க்யூ. வேலையா இப்பொழுது வந்திருக்கிறதான ஆயர்களை நாம் கௌரவப்படுத்த வேண்டும், அவர்களை கனப்படுத்த வேண்டும். எனவே அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த வாஞ்சியோடு கூட அருமையான ஊழியக்காரர்கள் அவர்களுக்காக சார்பையெல்லாம் அணிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சித்தார்கள். எங்களுடைய வாஞ்சியம் அதுதான். அவர்களை இப்பொழுது நாம் கனப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய கிருபையாலே நாங்கள் அனைவரும் வருமானப்பட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். லேசியா அவருடைய கரங்களை கொடுக்கும்படியாக அவை சொல்லுவோம். எனவே நீங்களும் அப்படித்தான் வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது அருமையான ஐயாமார்களை
நாம் கனப்படுத்த போகிறோம், கௌரவிக்க போகிறோம். நீங்கள் உங்கள் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இப்போ தொட்டும்போது தட்டி ரொம்ப உணர்ச்சி வசப்படும். ஆமாம், இப்பொழுது மனதுக்குரிய சரி, நீங்கள் ஒன்று செய்ய தொடர்ச்சியாக நம்ம போட இங்கே வந்து தொடர்ச்சியாக தட்டிக்கிட்டு அல்லேலூயா. இப்பொழுது மறுபடியான கத்திரிக்கை தோற்றம் மத்தியில் இருக்கிறதான மத்திய சென்னை ஐயனே டைசஸுடைய மத்திய சென்னை சேர்மன் ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே ஜெயக்குமார் ஐயா அவர்கள் வருவார்கள். அவர்களுக்கு இந்த முதலாவது சாலை போட்டு அனுமதித்தார்கள். அடுத்தபடியாக மத்திய சென்னை இணை கண்காணியர் அவர் ஏ கிங்மோகன் ராஜா அவர்களை நாம் கனப்படுத்துவோம். மூன்றாவதாக வெளிவாக்கம் சேர்மன் அவர் சுரேஷ் தமிழசை அவர்களை நாம் கரவத்தண்டி வரவேற்கிறோம். அடுத்தபடியாக ஜான் ஆல்பர்ட் அவர்கள் மூன்றாம் வரும்படி அவர் ஏசன்படி சேர்மன் அவர் ஜான் ஆல்பர்ட் அவர்கள் அவரை கனப்படுத்தும். அடுத்தபடியாக ரெவரண்ட் டேவிட் கே பால் அவர்கள் கொளத்தூர் சேர்மன் ரெவரண்ட் டேவிட் கே பால் அவர்கள் ரெவரண்ட் பாஸ்டர் இமானுவேல் அவர்கள் ரெவரண்ட் இமானுவேல் அவர்கள் வந்து எனக்கு பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அருமையான கத்திரிக்கை கொடுத்த வடபழனி ஏரியா சேர்மன் அருமையான பிராங்க்லின் ஐயாவாக அருமையான சாமி கொடுத்தோம். கொடுத்தோம். இப்பொழுதும் இந்த ஆர்கனைசேஷனை நடத்தி வருகிற பாஸ்டர் அவர் ஜெயக்குமார் தேசியன் ஐயா அவர்களை கனப்படுத்துகிறோம். கனப்படுத்துகிறோம். அடுத்தபடியாக ஜெராமியா அவர்கள் வந்து கனத்தை பெற்றுக்கொள்ளும்படி அந்த கேட்டுக்கொள்ளும். கனவை தருவோமா? நம்ம நல்லா இருக்கிறோமா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும். நன்றி ஐயா. எல்லாரையும் இப்போ உற்சாகமாக கைதட்டினேன். அருமையான ஆர்கனைசேஷன் பெறவிற்கு தான் தேவ ஊழியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சிறந்த ஆலோசனை கொடுக்கும்படியாக அதுக்குரிய கருத்துக்கு தோற்றம் திரு மோகனையா அவர்கள் நம் மத்தியிலே வந்து ஆலோசனைகளை அளித்து
இப்பொழுது மருத்துவமனை ஐயாவை கைப்பற்றி யாவரும் உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக சங்கீத புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சங்கீதம் 89 20ஆம் வசனம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்து என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். இன்றைய நாளிலே பரலோக பிதாவாகிய தேவனுடைய அழைப்பு, அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய முன் தீர்மானம், உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவனுக்குள் அவரை இயேசு கொண்டிருந்த அதாவது தீர்மானம் இல்லை. இந்த நாளிலே அருமையான தாசர்களை குருத்துவ பணிக்காக நியமனம் செய்ய வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாக இருப்பதினாலே ஆவியானவருடைய நடந்ததினால் நாம் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு சித்தத்தின்படி நம்ம வழிநடத்துவாராக. அழைப்பு என்பது மிக முக்கியமானது. நீங்கள் அழைப்பு இல்லாமல் ஒருவரும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. அழைப்பு காட்ட முடியாது, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இல்லைங்களா? அழைத்தவர் வேதம் சொல்கிறது எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அடுத்தது அவர் இல்ல அழைத்தவர் உண்மை உள்ளவர். வசனம் எப்படி முடியும் தெரியுங்களா? அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? என்ன அழைத்தாலும் அதைத்தான் செய்வார். ஆனா அழைத்தவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனா நாம் மாறிட்டோம். அழைக்கும் போது சரியா இருப்போம், ஓடும் போது ஓட்டத்தில் போனவங்க மாற்றிக்கொள்ளுவோம். அதனாலதான் எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எபிரேயர் நிருபம் விசுவாசமானது 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நேரத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் பொழுது ஒரு ஆசை கொடுக்கின்றார். என்ன கொடுக்கின்றார்? அழைத்த போது ஆசையா உத்தமமா வந்துடும் போனாங்க. அதை எப்படி முடிப்போம் என்பது யாருக்கு தெரியும்? ஆகியதான் ஆவியானவர் சொல்றாரு இல்லைங்களா? மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் ஆவியில் முதற்கொண்டு பழைய ஏற்பாட்டு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். அழைத்தவன் எத்தனை பேர் 12 பேரை அவர் அழைத்தார். அழைத்ததை நோக்கத்தில் அவரோடு இருக்கவும் அவருக்கு ஊழியம் பண்ணவும் மார்க்க வாசிக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய சித்தம் அந்த 12 பேரை அவர் எதற்காக தெரிந்து கொண்டார்? அவரோடு கூட இருக்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும். ஆனா 12 பேர்ல ஒருத்தர் நம்ம கூட இருந்தவங்க என்ன செய்தாரு? இயேசுவை மாற்றிக்கொண்டார். 12 பேருக்கு ஒரே அழைப்பு, அபிஷேகம், வரம் எல்லாமே ஒண்ணுதான். யாரோட இருந்தாங்க? இயேசுவோட ஊழியம் பண்ணாங்க, இயேசுவை காட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கு நாம இயேசு நம்ம கூட இல்லை. அதாவது சரீர பிரகாரமாக அவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இல்லை. ஆனா நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் உறுதி செய்கிறோம். நாம மறக்கக்கூடாது. ஆவியுடைய ஆலோசனை என்ன? சாட்சிகள் அநேக பர்சனுடைய ஊழியர்களுடைய சாட்சி நமக்கு இருக்கிறது. ஆனா நம்முடைய வீட்டில் என்ன வரும்? வசனம் சொல்கிறது என்ன வரும்? பாரங்கள். ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்கும் ஓட்டத்தை.
குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்கும். நீங்க கேட்டா சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? ஏன்னா அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? ஆனா ஊழியர்கள் சொல்ல முடியாது, எதையும் சொல்லக்கூடாது. பாரங்கள் இருக்கிறது, பாரம் இல்லாம பாவம் என்ன பண்ணும், நம்மை சூழ்ந்து கொள்ளும். இதை தள்ள வேண்டியது யாருங்க? ஆடு தட்டுவாரா? யார் தள்ளணும்? இதெல்லாம் நாம தானே தள்ளட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது அவளுக்கு எதிராக பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? செங்கடல். மோசே என்ன ஜெபம் பண்ணாரு? செங்கடலை நீக்கப்படும் சொன்னாரா, எட்டப்படும் சொன்னாரா? இல்ல, அதன் வழியாக நாம் கடந்து போகணும். பிரச்சனைகள் வழியாக, பாடல் வழியாக, உபதன வழியாக தான் ஊழியர்கள் கடந்து போக முடியும். இதை நாம் யாரும் பார்க்கணும்? வேதம் சொல்கிறது, அழைத்தவராகிய இயேசு மாத்திரம் தான் பார்க்கணும். வேற எந்த ஊழியக்காரையும் மனுஷனை பார்க்கவே கூடாது. தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாவீதுக்கு மாத்திரம் தான் சர்டிஃபை பண்ண என்ன பண்ணாருங்களா? என் இருதயத்திற்கு ஏற்றவர். தாவீதுக்கு அழைப்படுகிறது, ஆபிரகாமுக்கு அழைப்படுகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் சொன்னார் இல்லைங்களா? 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12:1 சொன்னாரு. என்ன சொன்னாரு? நான் உன்னை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாமுடைய அழைப்பு என்ன? ஆபிரகாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் பெரிய ஜாதியை மாற்றணும், அவருடைய பேரை என்ன செய்யணும்? பெருமைப்படுத்தணும். இது தேவனுடைய திட்டம். அழைத்தபடி வந்தார் ஆபிரகாம். ஆனா 17ஆம் அதிகாரம் ஆண்டு சொல்லிட்டாரு, அழைப்புக்கு நேரம் அப்பா அம்மா ஊருக்கு எல்லாத்தையும் விட்டு வந்துட்டப்பா, ஏறக்குறைய 25 ஆண்டு முடிய போகுது. ஆனாலும் முன் ஊழியத்தை அழைப்புல என்ன உத்தமம் இல்லை. 17ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 24 ஆண்டு ஓடி போச்சு. தரிசனமாகி நான் யாராயிருக்கிறேன்? இருக்கிறேன். என்ன இல்ல ஆபிரகாம் கிட்ட உத்தமம் இல்லை. ஆயிரம் ஆண்டவரோட வாக்குறுதியை நிறைவேற்ற ஆபிரகாம் நிறைவேற்ற இதை நான் மறந்து போனோம். வீட்டுல காரணத்தை நாம அடைப்பட நம்ம சரியாக இருந்தால் என்ன இருக்கிறோம்? உத்தமம். இந்த உத்தமம் என்பது என்ன சொன்னா, 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 9:4. ஆண்டவர் சாலமோனுக்கு சொல்றாரு, நான் உனக்கு நீ எல்லாவற்றையும் செய்து என் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ நடந்தார். யாருக்கு மாத்திரம் தான் தெரிந்தது? தாவீதுக்கு மாத்திரம் என்ன இருந்தது? உத்தமம் இருந்தது. என்ன தெரியுங்களா? 72ஆம் அதிகாரம் சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது 72ஆம் வசனம், சங்கீதம் 78-72, தாவீது அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால். இன்னைக்கு ஊழியர்கள் திறமை இருக்கு, என்ன இல்ல? திறமையை நம்ம ஊழியம் செய்யவே முடியாது. ஆமாங்க, பணம் கொண்டு போகாது, தேவன் கூட இருக்க மாட்டாங்க. என்ன இருக்கணும்? உத்தமம். உத்தமம் என்பது என்று சொன்னா, அவர் பிதாவாகிய தேவன் உங்களில் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை தான் செய்யணுங்க. யோவான் சுவிசேஷத்தை நான் பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவரை நோக்கி
எது பிரியமோ அதுதான் என் பிரியமா இருக்கும் ஊழியத்துல. ஏன் பிரியம் அப்படி பிரியம் அல்ல. ஆண்டவர் இயேசு நமக்கு முன்னோடி. ஆமாங்க, பிரதான மேய்ப்பனாகிய இயேசு நமக்கு யாரு? முன்னோடி. எப்படி 3ஆம் அதிகாரம் தெளிவா சொல்கிறது. எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் இயேசுவை கவனித்துப்பா ஊழியத்தில் இயேசுவை கவனித்துப்பா. நம்ம யாரை பார்க்கிறோம்? இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கின்ற பெரிய ஊழியரை பார்க்கிறோம். சூடு போட்டுக்கிறோம். நாம புளிய இல்லைன்னா போன எது பார்த்து சூடு போட்டுக்குமா? புளிய பார்த்தாங்க இல்ல. அழைப்புல வித்தியாசங்கள், ஊழியர்களிலே வித்தியாசங்கள், மரங்களிலே வித்தியாசங்கள், கிருபையுடைய அளவு வித்தியாசம். அது நம்ம முதல்ல எனக்கு எவ்வளவு ஆரோக்கியம் கொடுத்து நமக்கு அது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம கொடுத்துருக்க வரம் என்ன, விசுவாசத்துடைய அளவு என்ன, எல்லாமே வித்தியாசங்க. எனக்கு இருக்கிற வித்தியாசங்கள், எனக்கு இருக்கிற விசுவாசத்துடைய அளவு வேற, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையுடைய அளவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையுடைய அளவு வேற. அதை நான் முதல்ல தேவன் தெரிந்து கொள்ளணும். தெரியாம காலையும் கூடாது. நேரம் ஒவ்வொருத்தரும் வசனம் இருக்கு. ஊழியத்துல வித்தியாசம் இருக்குது, வரங்களில் வித்தியாசம் இருக்கிறது, கிருபையில இருக்குது, அளவு வித்தியாசம் இருக்குது, விசுவாச அளவு வித்தியாசம் இருக்குது. நம்முடைய விசுவாச அளவு என்ன பார்க்கணும். யாரை பார்க்கணும்? வசனம் சொல்கிறது, இயேசுவை கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு யாரை கவனிக்கணும்? இயேசு நமக்கு என்ன சொல்றாரு கவனிக்கிற காது அங்க இருக்கணும். அவர் கேட்டு கேட்டு செய்யணும். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க. 10ஆம் அதிகாரம், அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 5ஆம் வசனம் பாருங்க. அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது அவர் பிதாவுக்கு என்ன விருப்பம் இல்லைன்னு தெரியணும். எது விருப்பம் இல்லை, நம்ம அழைத்தவருக்கு எது விருப்பம் இல்லைன்னு தெரியணும். ஆமாங்க, நமது விருப்பம் எல்லாம் விருப்பம் கிடையாது. நம்ம செய்யறத குறித்து அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆகியும் காணிக்கை கொடுத்தாரு, ஆகியும் காணிக்கை கொடுத்தாரு. காணிக்கை பிரச்சனை கிடையாது, ஒருத்தவங்க தான் பிரச்சனை. காணிக்கை அவங்க தப்புன்னு சொன்னாரா? பிரச்சனை யாருங்க? காயினை பிடிக்கல, ஆகிய காயினை வழி அவங்க ஏற்றுக்கொள்ள காயினையும். ஆமா, நம்ம கவலை பார்த்த ஏமாந்து உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை இல்லைங்களா? அவரை கேட்கிறோம், ஆண்டவர் உங்களுக்கு சித்தமா? இயேசு ஒவ்வொன்றையும் பிதாவை கேட்டுதான் செய்தாரு. பிதா சொல்லாமல் இயேசு எதையுமே செய்ய, அதுதாங்க உத்தம இருதயம், ஏற்ற இருதயம். நம்ம திருமணத்தை என்ன பண்ண தெரியுங்களா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த வெட்டிங் கார்டு நடத்தின போடுவோம். இந்த காரியம் அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. 7ஆம் வசனம், அதே எபிரேயர் 17. அப்பொழுது நான் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, நம்முடைய அழைப்பு, நம்முடைய ஊழியங்கள் யார் சித்தத்தின்படி? ஆண்டவர் சித்தத்தின்படி. ஆமாங்க, மனுஷனுடைய சித்தத்தின்படி அல்ல. பவுல் சொல்றீங்களா, நான் ஒரு மனுஷனாலும் கற்றதும் இல்லை இல்லைங்களா? நான் மனுஷனையா தேவனையா யாரை பெரிய பார்த்து ஊழியத்தை யாரை பெரிய போறோம்? நான் மனுஷரை பெரியப்படுத்தினால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் கிடையாது. இன்னைக்கு நாம் தீர்மானிப்போம். ஆபிரகாம் அழைத்தார், 24 ஆண்டுகளாக ஆண்டு என்ன ஆபிரகாம் கிட்ட தேவனுடைய மனதுக்கு ஏற்றபடி யார் நடக்கல. ஆபிரகாம் நடக்காததான் ஆண்டு சொன்னார், எனக்கு முன்பாக உத்தமமாய் நட. அதன் பிறகுதான் என்ன நடந்தது? ஆசீர்வாதம். இன்னைக்கு நாம் இந்த வசனங்களுக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் நம்மை ஆளுதல் செய்வாராக. அவரை நம்மை கொண்டார். கலந்து உற்சாகம் தட்டி
ஆலோசனை கேட்டோம். தேவையா போன்றோம் நம்ம எப்பொழுதும் அருமையான ஊழியர்களுக்கு அறிஞர் கொடுக்க வேண்டும். ஞான போன்ற மத்தியிலே மத்திய சென்னை மத்தியிலே அவரும் என்று இணைப்பாளர் ஐயாவரும் குறித்து கொடுப்பார்கள். நாம் சேர்ந்து அவரோடு கூட நாம் தேவனை நாம் மேம்படுத்துவோம். லேலுயா கொண்டு இருக்கிற இப்பொழுதும் அன்பான ஐயாவை நாம் கரங்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றாக இன்றைக்கு ஒரு நல்ல ஆலோசனையை மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இஷ்டப்படி தேவன் நினைக்க மாட்டார், நடக்கவே மாட்டார். அவருடைய விருப்பத்திற்காகவும் அவருக்காகவும் தான் தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது நமக்கென்று சில காரியங்களை தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதற்கு நீ உத்தமனாய் இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார். அப்போது மன தெளிவும் மன உத்தமும் நமக்கு வேண்டியது மிகவும் அவசியமுள்ளதாக இருக்கிறது. நான் முதலிடத்தில் ஒரு 5 அல்லது 10 நிமிடம் நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்திய தேசிய அப்போஸ்தல பேராயத்தை குறித்து சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நமக்கு இருக்கிற ஐயா ஜெயக்குமார் தேசிகன் அவர்கள் உங்களிடத்தில் ஐயனை குறித்து அவர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆயினும் நாங்கள் சொல்ல வேண்டியது கடமையாக இருக்கிறது. இந்திய தேசிய அப்போஸ்தல பேராயம் வேலூர் அடுத்த பகுதியில் இருக்கிற குடியாத்தம் என்ற பகுதியிலே நம்முடைய தலைமை பேராயம் அந்த இடத்தில் இருக்கிறது. நம்முடைய தலைமை பேராயர் பிஷப் பால் ஆர்டி மாறன் அவர்கள் இருக்கிறார்கள். சின்னார் செக்ரட்டரி தேவ பிரின்ஸ் மாறன் அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பேராயருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்திய தேசிய அப்போஸ்தல பேராயம். இன்றைக்கு அநேக பேராயங்கள் உண்டு. அதில் சுயாதீனமாக இயங்கிக் கொண்டிருக்கிற திருச்சபைகளுக்கு இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சுயாதீனமாய் சபைகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சுயாதீனமாய் நடத்தி கொண்டிருக்கிற திருச்சபைகளுக்கென்று முதலாவது தேவனுடைய வழி நடத்துதல்படி ஆரம்பிக்கப்பட்ட முதல் பேராயம் இந்திய தேசிய அப்போஸ்தல பேராயம். இது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 20 வருட கால தரிசனம் அவருக்கு உண்டு. அந்த தரிசனத்தின்படி அநேக பணங்களை செலவழித்து அநேக நேரங்களை செலவழித்து இந்த பேராயத்தை அவர்கள் உருவாக்குவதற்கு தேவன் உதவி செய்தார். இதில் அட்டார்னி ஜெனரல் டெல்லியில் இருக்கிறதான அவர்களிடத்திலெல்லாம் இது ஒரு நல்ல ஆலோசனை கேட்டு இந்த பேராயத்தை எப்படி நடத்த வேண்டும். இன்றைக்கு மெயின் சர்ச்சஸ் எல்லாம் இருக்குது. ECI, கேத்தலிக், ப்ரொட்டஸ்டன்ட், இப்படி நிறைய பேராயங்கள் உண்டு. அப்போது சுயாதீனமாக இயங்கிக் கொண்டிருக்கிற திருச்சபைகளுக்கென்று ஒரு பேராயங்கள் இல்லை. ஒரு சபை பாதுகாப்பு ஒரு அற்ற நிலையில் தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து அந்த தரிசனத்தின்படி அந்த வாஞ்சையின்படி இந்த பேராயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழகம் மற்றும் அல்லாமல் இந்திய தேசம் முழுவதும் இது 18 இந்திய தேசத்திலே 18 மாநிலங்களிலே இந்த பேராயம் உண்டு. அது மாத்திரமல்லாமல் இது சர்வதேச பேராயமாக இது இருக்கிறது. ஸ்ரீலங்கா, துபாய் இப்படிப்பட்ட இடங்களிலே இந்த பேராயத்தினுடைய விரிவாக்கம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக மலேசியா, சிங்கப்பூர் என்ற இப்படி சொல்லக்கூடிய இந்த நாடுகளிலே இந்த பேராயத்தினுடைய விரிவாக்கம் நடந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேராயத்தில் எத்தனை ஊழியர்கள் இணைஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4011 பேர் 10 பேர் இது வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க. இந்த
தமிழகத்திலே இந்திய தேசிய அப்போஸ்தலர் பேராயத்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் இணைவது மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென். இது ஒரு பேராயம், இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திலே நீங்கள் இணைவது, உங்களோடு கூட நாங்கள் சம்பாஷணை பண்ணுவது எங்களுக்கு மிகுந்த அது மகிழ்ச்சியாய் காணப்படுகிறது. இது மத்திய சென்னை ஐக்கியம் ஒன்று ஒவ்வொரு மாதமும் செவ்வாய்க்கிழமை, இரண்டாவது செவ்வாய்க்கிழமை மத்திய சென்னை ஐஎன்ஏ பெறை ஐக்கியம் ஒன்று. அதில் தொடர்ந்து நீங்கள் கலந்து கொள்ளும்படி, நீங்கள் ஆர்டினேஷன் எடுத்த பிறகு நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்திலே இருக்கக்கூடியதான திருச்சபைகள் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாங்க. அதே போல் நம்மளும் என்ன செஞ்சுருக்கோம், ஒரு ஒழுங்கு வச்சிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த பட்ச கல்வி தகுதியாக, தியாலஜிக்கல் தகுதியாக பிடி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அரசாங்கமே அதை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி, அதை நாம் என்ன செய்ய வேண்டும், நிச்சயமாக அதை நாம் வேதத்தை நாம் அதிகமாக யாரெல்லாம் கற்றுட்டு இருந்தவங்க யாருமே கிடையாது. ஆனபடினாலே வேதத்தை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு அது நமக்கு வசதியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்கள் ஆர்டினேஷனை பெறப்போவீர்கள். மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 வசனங்களை நாம் உங்கள் மத்தியிலே சொல்லி அந்த அபிஷேக ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திற்கு திருப்பினான். அடுத்த வசனம். ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே. அவன் சேனையுடைய கர்த்தரை தூது. இன்றைக்கு அமர்ந்திருக்கிற நீங்க யாரு? சேனைகளில் கர்த்தருடைய தூது. ஆமென். அப்போ இன்றைக்கு சபைகளிலே நாம் ஊழியம் செய்கிறோம். ஒரு ஊழியக்காரனாக போதவராக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் அதை நாம் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், நாம் சேனைகளில் கர்த்தருடைய தூதனாக நாம் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சொல்லுகிறவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய மக்களுக்கு அறிவிக்கிறவர்களாக, சரியான விதத்திலே அவர்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் இருக்க வேண்டும். காரணம் என்று சொன்னால், நம்முடைய வாயிலே சத்திய வேத வசனங்கள் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஒரு சுவிசேஷமாக நாம் வாழ வேண்டும். ஆமென். நமக்கு சுவிசேஷ புத்தகம் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அநேகர் கிறிஸ்துவை அறியாதவர்கள், வேத வசனத்தை அவங்களுக்கு தெரியாது, நம்ம தான் தெரியும். ஆமென். அப்போ அவர்களுக்கு முன்மாதிரியாக நாம் ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியம் உள்ளதாக இருக்கிறது. ஆனபடினாலே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். நம்முடைய வாயில தேவனுடைய வார்த்தைகள் வர வேண்டும். தேவையற்ற வார்த்தைக்கு நாம் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அருமையான விசுவாசிகள் இருக்கிறீங்க, எங்கே போகிறீங்க? இந்த ஐயா சபைக்கு தான் நான் போகிறேன், இந்த சபைக்கு தான் போகிறேன். வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், செபிக்கிறோம், ஆராதனை பண்ணுறோம். இதே வாயினால நம்ம என்ன செய்யறோம்? மற்றவங்கள வசப்பாடுமா இல்லையா? சொல்லுங்க. ஆனால் நம்முடைய வாயிலிருந்து வேதம் சொல்லுகிறது, உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்று என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன? ஆண்டவர் கடைசி நாள் நம்ம கேட்பார், இவங்களுக்கு இப்படி எல்லாம் பேசியிருக்கிறேன்னு கேட்பார். அதனால நாம் வாயின் வார்த்தையில் எப்படி இருக்கணுமே, மிகுந்த ஜாக்கிரதையோடு எச்சரிப்போடு இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய வாயின் வார்த்தையின்படி நாம் என்ன செய்வோம்? நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆனபடினாலே வாயின் வார்த்தைகளிலே
மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீ எல்லாம் ஆண்டவரை போய் ஆராதிக்கிற, நீ எல்லாம் பைபிள் எல்லாம் தூக்கிட்டு போற, இப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம கேட்கக்கூடாது. அவங்கள போல நம்மளை மாறணும். யாரை போல? உங்களை போல மாறணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும். கிறிஸ்து நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். அவன் கடைசியாக இன்னொரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 4:12-13. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆமென். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். ஆமென். என்னென்ன காரியங்கள் இருக்கு? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணும், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது என்ன செய்யணுமா? பக்தி விருத்தி அடைய வேண்டும். இதற்காக 5 விதமான காரியங்கள் ஆண்டவர் செய்கிற. ஒன்று, அப்போஸ்தலராக சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அவன் நாம் சிரமம் பண்றது கூட என்ன செய்யணும்? சட்டத்தின்படி நாம் சிரமம் பண்ணணும். இப்பொழுது நீங்கள் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய முதல் கொண்டு நீங்கள் சட்டப்பூர்வமான காரியங்களுக்குள்ளாக நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களை இணைத்துக் கொள்ளுகிறீர்கள். இப்போ இந்திய தேசிய அப்போஸ்தலர் பேராயத்திலே நீங்கள் இணைக்கிறதை நிமித்தமாக இதுவரைக்கும் நீங்க சபையை நடத்திட்டு வந்திருக்கலாம். சாதாரணமாக நீங்கள் நடத்திட்டு வந்திருப்பீங்க. இன்று முதல் கொண்டு ஒரு பேராயத்திற்குள்ளே நீங்கள் உள்ளே இணையும் பொழுது உங்களுக்கு ஒரு தகுதி அங்கே உண்டாகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சட்டப்பூர்வமான ஆர்டினேஷன் நீங்கள் வாங்குறீங்க. அதன் மூலமாக குழந்தை பிரதிஷ்டை நீங்கள் பண்ணலாம். சட்டப்பூர்வமான திருமணத்தை நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் நடத்தி வைக்கலாம். இது வரைக்கும் யாரையும் கூப்பிட்டு உங்கள் சபையில் திருமணத்தை நீங்கள் நடத்த வச்சிருப்பீங்க. இனி அப்படி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே என்ன செய்யலாம்? அந்த திருமணத்தை நடத்த வைக்கலாம். அதற்குரிய சட்டப்பூர்வமான அங்கீகாரம் உங்களுக்கு என்ன செய்து இன்றைக்கு அது கிடைக்கப்படுகிறது. அதன் மூலமாக சபை நம்முடைய பேராயத்தோடு இணைக்கப்படும் பொழுது உங்களுடைய தரிசனத்தில் பேராயம் வராது. ஆனால் உங்களுக்கு ஒரு பேக் போனால் என்ன செய்யும்? இந்த பேராயம் இருக்கும். இதில் மத்திய சென்னையில் ஏரியா சேர்மன்ஸ் இருக்கிறாங்க, ஏரியா கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய லீடர்ஷிப்பில் இருக்கிற நம்முடைய ஊழியர்கள். ஆனபடினால நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம்? எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு எந்த வகையில் நாங்கள் உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் கொடுத்தும் அபிஷேக ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். வாங்க, 3 பேர் வாங்க.
நேரம் அமைதிக்காக இது கடைசியாக நாம் இவர்களுக்காக நாம் செவித்து முடிக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனபடினால நீங்கள் எல்லோரும் ஜெபத்திலே இவர்களை தாங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்ன நம்ம ஜெப சிந்தையில் இருப்போம், அங்கேயே நீங்கள் பார்க்க வேண்டாம், அங்கேயே போக வேண்டாம். சரியாக 5 அல்லது 10 நிமிஷத்துக்கு என்ன செஞ்சோம், இதை நாம் முடித்து விடுவோம். சரிங்களா? என்ன கொஞ்சம் கண்கள் மொழி கொஞ்சம் போகும். இந்த அபிஷேக ஆராதனைக்காக நமக்கு இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் துதிக்கிறோம், அவர்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இந்த கடமான ஊழியத்திற்கு அவர்கள் அர்ப்பணித்தேன் என்று அழைப்பித்த கருமையான இந்த ஊழியர்களை இயேசுவின் நாமத்தினால் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாரின் நாமத்தினால் பேரினை கொடுத்தபடியால் ஊழியர்களாகிய நாங்கள் உங்கள் சமூகத்தில் இருக்கிறோம். இவற்றில் நிறைவேறும்படியாக நாம் செபிக்கிறோம். ஒரு மனிதனை நாம் செபிக்கிறோம். இவர்கள் அதிகாரம் உடையவரை வாங்குகிறவரை அந்த வரங்களினால் இந்த கிருபையினால் நிரப்பும்படியாக நாம் செபிக்கிறோம். ஒரு எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இவர்கள் சொல்லப்படுகிற வசனங்கள் அற்புதங்களினாலும் அடையாளங்களை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த உலகம் முடிவென்று செயலாக வேண்டும். எல்லோரும் இப்படி வாக்கு கொடுத்தவரே இவ்வாறு துதிக்கிறோம். மல்லாக்கு மையப்படுத்துகிறாங்க. இயேசுநாதன் பிதாவே ஆமென். சமூகத்திலே நாங்கள் அவருடைய உன்னதமான திருப்பணியை நாமத்தின் மகிமைக்கு செய்ய கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கடவுள் குருத்துவ ஆயலாக இன்றைக்கு அவர்களை திருநிலைப்படுத்துகிறோம். தேவனுடைய கரம் இவர்களின் நன்மையாக இருந்து கடவுளே இவர்களை உங்கள் உன்னதமான பணியை சிறந்து செய்வதற்கு கடவுளே உதவி செய்யும்படி அந்த நாமத்தினால் சொல்லுகிறேன். தேவாவையானவராக கொண்டு நடத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிட்டு நான் தகவல் நல்ல தகவலை இந்த வேலையிலே சதீஷ்குமார் கிதியோன் அவர்களை அனைவரும் சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுத்து சொல்லுகிறேன். அனைவரும் இன்றைக்கு உன்னதமான ஊழியத்தை செய்திருக்கிற சகோதரன் இன்னும் வருகிற நாட்களிலே நாமத்தின் மகிமைக்கென்று அனைவரே உம்முடைய அனைவரு வல்லமையான அனைவரே நாமத்தினாலே அபிஷேகித்து அனைவரு குருத்துவ ஆயராக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் திருநிலைப்படுத்துகிறோம். மகத்தான ஊழியத்தை அனைவரே அதிக வாரத்தோடு செயல்படும் நாமத்தின் மகிமைக்கென்று ஜீவிக்கவும் கர்த்தர் உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறார் பிதாவே. இந்த வேலையில ஜோசப் ஜான் கென்னடி சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய திருப்பணியை செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய தாசர் இன்னும் அதிகமாக நாமத்தின் மகிமைக்கென்று செயல்படுவதற்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே குருத்துவ ஆயராக இவர்களை நாங்கள் திருநிலைப்படுத்துகிறோம். தேவ கரம் ஆளுகை இவர்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாக நான் செபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தின் மகிமைக்கென்று இவர்களை எடுத்து நீர் பயன்படுத்துகிறாங்க. இவர்களை ஆசீர்வதிங்க.
உடைய சமாதானம் உடைய வாழ்க்கையிலே பெரிதாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக்கிறேன் நன்மை பிதாவே. நல்லதாவே இன்றைக்கு படிக்கப்பட்ட அருமையான தேவதாசர்களுக்கான உரிமையை பயன்படுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இன்றை கிரியை செய்யும்படியாக உடைய ஊழியர்களை பீழ்காக்கும்படியாக யோசோடு இருந்தவர் தாசனோடு இருந்து தாப்பனே ஜெயத்தை கண்டிடும்படியாக அதிகாரத்தை தாப்பனே சரியா பயன்படுத்த உதவி செய்யும்படியாக அதாவது மகிமையாக உதவி செய்கிறாக இயேசு நாமம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, தேவபாதத்தில் நாங்கள் சுபிக்கிறோம். இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயனிய பேராயத்தின் மூலமாக ஆண்டவரே ஊழியர்களை இந்த நாமத்தினாலே அபிஷேகம் முடியாத செய்தி இந்த நாளிலே ஊழியத்துக்காக அப்பா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். இந்த ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் நடத்துகிற திருச்சபைகள் மக்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரத்தோடு ஆசீர்வதிங்க. ஊழியருக்கு தேவைகளை சந்தியும் குடும்பங்களை பாதுகாக்கிறோம். இந்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி வந்து அழைத்து பின்னணி வந்து விஷயம் கர்த்தாவிற்கான கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆயமாத்தை ஆசீர்வதிக்கிறாக. அந்த ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதி மற்ற மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தாவே பிதாவாகிய தேவனே கர்த்தாவே பரிசுத்தாவியானவர் மைக்கேல் காவ் ரோஸ் தலைவர்கள் கொடுத்தவான் கொண்டோர் ஏற்றுமன்ற நாளே அறிவித்த ஊழியத்தோடு தன்னுடைய வரை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. என்னை தூக்கி எடுத்தான்